அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு இயல் 3 உரைநடை உலகம் பேசும் ஓவியங்கள். இப்பாடப்பகுதியில் இருந்து மதிப்பீட்டு வினாவிடைகளை பார்க்கலாம். வாங்க மாணவர்களே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று டேஷ். அ மண்துகள். அ மண்துகள். 2. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம். 3. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கோட்டு கூட்டல் ஓவியம். 4. செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. 5. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. அடுத்தது பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் டேஷ். பாரதியார். 2. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது டேஷ். துணி ஓவியம். 3. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகளில். செப்பேடுகளில். ஓகேங்களா. அடுத்தது குருவினா பார்க்கலாங்க. ஓவியங்களின் வகைகள் யாவை? ஓவியங்களின் வகைகள் யாவை? ஓவியங்களின் வகைகள் யாவையில் ஃபர்ஸ்ட் குருவினாக்கான விடை குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம், நவீன ஓவியம். 2வது குருவினா குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை? பேஜ் நம்பர் 54 பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 54 செகண்ட் பேரா மேலே செகண்ட் பேரா பாருங்க. செய்திகளை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவினா செகண்டுக்கான பதில். ஓகேங்களா. செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். அதிலிருந்து பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் 2வது குருவினாக்கான பதில். 3வது குருவினா தாள் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர்? பேஜ் நம்பர் 56 பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 56 தெரிந்து தெளிவோமுக்கு மேலே பாருங்கள். மேல் பேராகிராஃப். கரிகோல், நீர்வண்ணம், எண்ணெய், வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர். இதை பயன்படுத்தி தான் வரைஞ்சிருக்காங்க. கரிகோல், நீர்வண்ணம், எண்ணெய், வண்ணம். இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 3rd குருவினாக்கான பதில். சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக. பேஜ் நம்பர் 54. பேஜ் நம்பர் 54 சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் கேட்டிருக்காங்க. பாருங்கள். 3rd லைனில் பாருங்கள். அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களில் மேற்கூரைகளிலும் சித்தன்ன வாசல். அது சித்தன்ன வாசல். இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதிலேருந்து இது வரைக்கும். அடுத்தது பாருங்கள். தஞ்சை பெரிய கோயில்களில் சுவர் ஓவியங்கள். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினா 4க்கான பதில். சரிங்களா. அடுத்தது 5வது பார்க்க. செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை? பேஜ் நம்பர் 55. பேஜ் நம்பர் 55 செப்பேட்டு ஓவியம் ஹெட்டிங் இருக்குங்கள்ல பாருங்கள். இதில் நீர்நிலைகள், இதிலிருந்து குறியீடுகள் இது வரைக்கும் 5க்கான குருவினாக்கான பதில். சரிங்களா.
அடுத்தது சிறுவினா 1. கேலி சித்திரம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 57 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 56 பார்க்கலாம். இதில் தான் இதனுடைய பதில் இருக்குது. வாங்க, பேஜ் நம்பர் 57ல் ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான பதில் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக போட்டுக்கோங்க. மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 56, பேஜ் நம்பர் 56ல் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்தியா இதழில் பாரதியார்தான் எங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சிறுவினாக்கான செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்து 57 இது வரைக்கும் அறிமுகப்படுத்தினார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் சிறுவினா ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. பேஜ் நம்பர் 55. பேஜ் நம்பர் 55ல் இந்த பேராகிராஃப் ஓலைச்சுவடி ஓவியம்னு இருக்குல்ல, ஓலைச்சுவடிகள்லேருந்து காட்சிகளாகவே இருக்கிறோம். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் சிறுவினாக்கான பதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா. தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவது ஏன்? யானையின் தந்தங்கள் மீது வரையப்படும் ஓவியங்கள் தந்த ஓவியங்கள் ஆகும். இவ்வகை ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுகின்றன. கேரளாவில் யானைகள் மிகுதியாக காணப்படுகின்றன. வயது முதிர்ந்த யானைகளும் தந்தங்களும் கேரளாவில் அதிகம் காணப்படுகின்றது. எனவே தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுகின்றது. இது வரைக்கும்